இன்றைக்கி நம்ம கோமோ ஹோம் சேனலில் ஸ்ரீராம நவமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2019 அன்றைக்கி தான் ஸ்ரீராம நவமி வருது. அதாவது பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் நவமி திதியில் வர்றது தான் இந்த ஸ்ரீராம நவமி. இந்த ராம நவமி நாளில் தான் ஸ்ரீராமர் அவதாரம் பண்ணார். அதனால தான் இந்த நாளை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். பொதுவாக அஷ்டமி நவமி நாளில் எந்த விசேஷ காரியங்களும் நடக்கிறது கிடையாது. அதனால் இந்த அஷ்டமி நவமி 2 திதியும் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட்டாங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனையை கேட்ட விஷ்ணு பகவான் அஷ்டமியில் கோகுலாஷ்டமியும் நவமியில் ஸ்ரீராம நவமியும் நடந்ததாக சொல்லப்படுது. ராம அவதாரம் ரொம்பவே ஒரு மகிமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏன் அப்படின்னா மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்லேயே ராம அவதாரம் தான் ரொம்பவே முழுமையானதாக கருதப்படுது. மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது ராம அவதாரம். ராமர் அவருடைய அவதாரம் மூலமாக உலகுக்கு உணர்த்தாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தனி மனித ஒழுக்கத்தை தன்னோட வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர் தான் ஸ்ரீராமர். இந்த நாளில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராம நவமி அன்னைக்கு அதிகாலையில் குளித்து வீட்டை சுத்தம் பண்ணி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். பொதுவான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பூஜை அறையை சுத்தம் பண்ணி ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் துளசி மாலை அணிவிக்கிறது ரொம்பவே சிறப்பு. வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வச்சு ஸ்ரீராம ஜபத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த நாளில் நீர் மோர் அப்புறம் பானகம் இது ரெண்டும் நெய்வேத்தியமாக வச்சு அன்னைக்கு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இது வச்சா ரொம்ப சிறப்பு. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சக்கரை பொங்கல் பால் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பொருள் நெய்வேத்தியமாக வச்சாலும் அதை யாருக்காவது குழந்தைங்களுக்கோ இல்லை இல்லாதவங்களுக்கோ அந்த நாளில் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். சிறப்பு அதுக்கப்புறம் வர நாள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த நாளில் நீங்கள் ராம நாமத்தை படிக்கிறதும் பாராயணம் பண்ணுறதும் ராம ஜபம் எழுத ஆரம்பிக்கிறதும் வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த ராம நாமம் எப்படி எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா 108 1008 அப்படின்ற கவுண்டிங்கில் நீங்கள் எழுதணும். எழுதின ராமநாமத்தை மாலையாக கட்டி கோயிலில் கொடுக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்றவங்க சொல்லலாம். 108 டைமோ இல்லை 1008 டைமோ நீங்கள் சொல்லலாம். இந்த ராம நவமி நாளில் கோயிலுக்கு போய் ராமர் பட்டாபிஷேகம் பார்க்குறது ரொம்பவே உன்னதமான ஒன்று. ராமபிரானுக்கு உகந்த நவமி நாளில் ராம பக்தனான மகா சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது வாழ்க்கையில் எல்லா வளமும் தரும். அது மட்டும் இல்லை அனுமானை நீங்கள் வழிபாடு பண்ணுற இந்த சனிக்கிழமை நாளில் ஸ்ரீராம நவமி இந்த வருஷம் வர்றது கூடுதல் சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஸ்ரீராமர் ஜாதகத்தை படமாவோ இல்லை செப்பு தகடாவோ வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட கிரக தோஷங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே சால்வ் ஆயிரும். மேலும் வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ரீராம ஜபம் சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் பழக்கி விடுங்க. அது மூலயமா அவங்களோட லைஃப்பில் வெற்றி படிக்கட்டுகள் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை கர்ப்பமான பெண்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்ரீராம ஜபம் எழுதுறதும் சொல்கிறதும் அது மூலயமா அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அப்படின்றது நல்ல நேரத்தில் நல்ல யோகத்தோடு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை ராமநவமி வழிபாடு பண்ணுறதும் ராமநாமம் உச்சரிப்பும் வாழ்க்கையில் எல்லா வளமும் தரும். நம்மளோட தேவை என்ன அப்படின்றத கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாமம் தான் இந்த ராமநாமம். ராமநாமத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும் அதை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கவசம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. நீங்கள் ராமநாமம் சொல்லி எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அதில் கண்டிப்பாக வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இத்தனை மகத்துவம் இருக்கக்கூடிய இந்த ராமநாமத்தையும் ராம நவமியையும் நம்ம வழிபாடு பண்ணணும். எல்லாருமே அதை பண்ணுறது மூலயமா வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறணும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீராமரை பற்றி சொல்கிறதே ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ராமநவமி நாளை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.